ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான நாட்டுக்கோழி குழம்புங்க. நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் நம்ம வீட்டிலையே மசாலாவை அரைச்சி வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி தான் இந்த நாட்டுக்கோழி குழம்பு நான் வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3/4 கிலோ நாட்டுக்கோழி கறி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்துடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் கசகசா, இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மசாலா பொருட்களெல்லாம் லைட்டாக வறுத்துட்டு காரத்துக்கு நான் 12 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்ததும் நம்ம இதை ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. மசாலா நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது இந்த மசாலாவோட 1 ஸ்பூன் அரிசி மட்டும் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாங்க. இது தனியாக தான் வறுக்கணும். அது கூட மசாலாவோடு சேர்த்து வறுத்தோன்னா சரியாக வறுபடாது. இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அரிசி பொரிஞ்சு வந்ததும் நம்ம இதையும் அந்த மசாலாவோடு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிசி வறுத்து நம்ம அரைச்சோன்னா குழம்புக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கும். இப்போது அடுத்து நான் ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஆயில் சூடானதும் 15 சின்ன வெங்காயம் இடித்து வச்சதை நான் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். மிக்சியில் கூட நீங்கள் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த கரம் மசாலாவும் நான் வீட்டில் தனியாக அரைச்சி வச்சது தாங்க. இப்போது நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழி கறியாக சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்பு எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மசாலாவை யூஸ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதுங்க. இப்போது இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது மசாலாவை சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க.
2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதும் நம்ம இதில் 200 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி 2 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக 2 விசில் வந்ததும் நம்ம குக்கரை இறக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்ப ஒரு பவுலில் மாற்றினதும் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.